அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். பசியாரலாம் வாங்க. நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் சுத்தமான பசுனை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம தினமும் 1 லிட்டர் பால் வாங்குவோம். அந்த பாலில் ஆடை டெய்லி எடுத்து வைப்போம். அதில் அந்த பாலில் எடுத்த ஆடையிலேருந்து சேர்ந்தது தான் இந்த 3 டப்பாவும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்தது தான். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கீழே வைக்காதீங்க. பால் மாவு வைக்கிற இடத்துல இது மாதிரி இடத்துல வைக்காதீங்க. இப்போ இந்த 3 டப்பாவையும் நம்ம ஒரு சட்டியில் போட்டு தயிர் ஊற்றி ஊற வைக்க போகிறோம். 3 டப்பாவையும் நம்ம சட்டியில் எடுத்துக்கிட்டோம். நமக்கு இவ்வளோ ஆடை கிடச்சிருக்கு. ஆடையை ஐஸோடு எடுத்துக்கோங்க. ஆடையில் நம்ம ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் 100 ml தயிர் சேர்த்துக்கோங்க. நான் 100 ml தயிர் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ நம்ம தயிரை சேர்த்துக்குவோம். ஆடையில் எல்லா இடமும் படுறபடி ஊற்றிக்கோங்க. நான் இந்த ஊற்றுறேன் பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் ஊற்றிக்கோங்க. நம்ம தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இதோடு விடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். அதனால் கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்த இந்த ஆடையை பகல் முழுவதும் வெளியே வச்சுருங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவு ஸ்டோர் பண்ணுற இடத்துல நீங்கள் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம காலையில் ஆடை எடுத்துட்டோம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி நெய் எடுக்க போகிறோம். கிரைண்டர் இருக்கிறவங்க மொத்தமாக கிரைண்டரில் போட்டுக்கோங்க. போட்டு ஆட்டி ஒரே தடவையாக அள்ளிக்கோங்க. மிக்சியிலனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டி எடுக்கணும். கிரைண்டர் இருக்கிறவங்க மொத்தமாக போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஜாரில் இப்போ ஆடையை போட்டுட்டோம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றிட்டா அரையாது, ஆடை மிதந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி ஊற்றும் போது ஐஸ் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. சாதா தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் அரைக்கிறதுக்கு ஐஸ் தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இதை ஊற்றி தான் நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். நம்ம மிக்சியில் அரைச்சதை பாருங்கள். இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நெய் நல்லா வரும். நம்ம மொத்தமாக அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம எல்லா ஆடையும் அரைச்சிட்டோம். இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த ஆடையை அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை பதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பதத்தில் முங்குற அளவுக்கு நம்ம ஐஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம எதுக்காக ஐஸ் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, மோர் தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் பிரிக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றுறோம். நெய் எடுக்கிறத பொறுத்தவரையும் நம்ம ஐஸ் தண்ணி உபயோகிக்கிறது நல்லது. நல்லா முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி நான் ஊற்றுற மாதிரி முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதுலேருந்து நம்ம வெண்ணெய் எடுக்க போகிறோம். வெண்ணெய்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பட்டர் தாங்க. அதை எடுக்க போகிறோம். இப்போ நம்ம முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ கையில் எப்படி எடுக்கிறேனோ அதே மாதிரியே நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நான் எடுக்கிற மாதிரியே தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் நெய் உருக்குறீங்களோ அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் மொத்தமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம மொத்தமாக எடுத்தாச்சு. இதில் எந்த அளவுக்கு தண்ணியை சுத்தமாக இருத்து வடிச்சிருங்க, அந்த அளவுக்கு நமக்கு கேஸ் மிச்சமாகும். இப்போ நல்லா நம்ம இருத்து வடிச்சிட்டோம். இப்போ பதத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வெண்ணெய் தனியாக மோர் தனியாக பிரிக்க போகிறோன்னு சொன்னோம். இதுதான் அந்த மோர். நம்ம வெண்ணெய் தனியாக பிரிச்சுட்டோம். இந்த மோரில் உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, திக்காக இருக்கும். தாளித்து குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வெண்ணெய் வந்து எப்போவுமே நெய் உருக்குனா வீட்டுக்கு எடுத்து வைப்போம், பட்டர் எடுத்து வைப்போம். இப்போ நம்ம பட்டர் தேவைப்படுறதுனால நம்ம எடுக்க போகிறோம். உங்களுக்கு தேவைனாலும் நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் செய்கிற பட்டரில் நம்ம ஏதாவது சமைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுத்துட்டோம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ தான் பதத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி நெய்யாக மாறும். நான் உருக உருக உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸாக கவனமாக கவனிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் மாதிரி உருகி வருது. இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வரும். அதுமாதிரி சைடில் அப்படி நுரையா பொங்கி வரும். போக போக ஃபுல்லாக அப்படி நுரையா பொங்கும். இப்போ பாருங்கள், பொங்குது. அதே மாதிரி அங்கங்கே கொதிக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அடுப்பை ரொம்ப சிம்மில் போட்டுறாதீங்க, பொங்குதுன்றக்காக கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளறணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கிளறி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க அடுப்பை. இப்போது நல்லா கொதிக்குது. ரொம்ப சிம்மில் போட்டிங்கன்னா உங்களுக்கே நேரம் ஆகும். கொஞ்சம் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க. நம்ம இந்த மாதிரி பாலில் எடுத்து தயிர் ஊற்றி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் பால் ஃபுல்லாக வெளியே வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுல வந்து வாசமாகவும் நல்லாவும் இருக்கும். சில பேருக்கு உடனே எடுத்து ஐஸ் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எடுத்துடுறாங்க. அது வாசமும் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ நம்ம உப்பு போட்டுக்குவோம். நெய்க்கு உப்பு ரொம்ப முக்கியம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றணும். அதே மாதிரி சில பேர் தயிர் கூட ஊற்ற மாட்டாங்க, நெய் எடுத்துருவாங்க. அதுவும் டேஸ்ட்டும் இருக்காது, வாசமும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வற்றிருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வற்றணும். வற்ற தான் நெய் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் சுற்றி உள்ளதெல்லாம் நல்லா இது பண்ணி விடுங்க, நம்மளுக்கு அதுலேயும் நெய் கிடைக்கும். நல்லா வற்றிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா சட்டியில் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அடி பிடிச்சிச்சின்னா நெய்யோட டேஸ்ட்டும் மாறிடும், கலரும் மாறிடும். இதே மாதிரியே நீங்களும் கிளறிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்க விட்டுறாதீங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அங்கங்கே எண்ணெயாக வருது, அது நெய் தான். இனிமேல் நல்லா உருகி இன்னும் நல்லா வரும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருச்சு நெய். இன்னும் கொதிச்சு இந்த வெள்ளையாக உள்ளது ஃபுல்லாமே மாறி எண்ணெய் மாதிரி வந்துடும். நீங்கள் விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், நல்லா வற்றிருச்சு. உங்களுக்கு அந்த எண்ணெய் மாதிரி தெரியாது ஃபுல்லாமே நெய். இதே மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. அந்த வெள்ளையாக உள்ளது ஃபுல்லாமே ப்ரௌன் கலரில் மாறணும். அதே மாதிரி நெய் இந்த கொதிக்கிறது நல்லா பொங்கி வரும். அதுதான் கரெக்டான நேரம் நெய் முறிக்கிறதுக்கு. இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. அந்த பதம் ஃபுல்லாக ப்ரௌனிஷ் ஆயிருச்சு.
இதுதான் கரெக்டான நேரம் நெய் முறிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம். நெய் முறிக்கிறதுக்கு நம்ம இந்த ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை போட்டுக்குவோம். இது போடும்போது நல்லா டப்ப டப்பன்னு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்ட உடனே அமர்த்திடாதீங்க. நல்லா முறியட்டும் நெய். சவுண்டு நல்லா அடங்குனதுக்கப்புறம் தான் அடுப்பு ஆஃப் பண்ணணும். இதே மாதிரியே நல்லா நுர பொங்கி வரணும். இதே மாதிரி நல்லா முருக விடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா முருக விடுறீங்களோ அந்த அளவுக்கு நெய் வாசமாக இருக்கும். கமகமன்னு நல்லா வாசமாக இருக்குங்க நெய். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா முறியட்டும், உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா முறிஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இருக்க தான் நுரை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், நெய் தெளிவாகும். கீழே உள்ள பதத்தினுடைய தூள்கள் தான் இப்படி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா தெளிஞ்சிருச்சு. நம்ம இந்த முருங்கைக்கீரை போட்டதை எடுத்துக்குவோம். இதை வெறுவாயில் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யோட வாசத்தோட. அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க சுடுசோறில் பெரட்டி சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சாம்பார் காய் போட்டும் போடாமல் வச்சாலும் சரி, இந்த நெய்யில் இருந்து முருங்கைக்கீரையை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக கமகமன்னு நெய் வாசத்தோட சாம்பார் நல்லா இருக்கும். இந்த முருங்கைக்கீரையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும், சாப்பிடும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எல்லா முருங்கைக்கீரையுமே எடுத்துட்டோம். இதோட இந்த நெய்யை நம்ம விட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பதம் ஃபுல்லாக நெய்யை ஃபுல்லாக உறிஞ்சிரும். அதனால் நம்ம கொஞ்சம் சூடு ஆறின உடனே நெய்யை வடிகட்டிக்குவோம். ஒரு வடிகட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சட்டியில் எதுவுமே இல்லை, நெய் அம்புட்டையும் நம்ம வடிகட்டிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், நெய் வடிகிறது உங்களுக்கு தெரியும். அந்த பதத்தில் உள்ள நெய்யும் வடியணுன்றக்காக தான் நம்ம வடிகட்டுறோம். இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு வடிகட்டிக்கோங்க. நம்மளுக்கு 3 டப்பா ஆடை இருந்துச்சு. 100 ml தயிர் ஊற்றினோம். எனக்கு 3/4 லிட்ரு நெய் கிடச்சிச்சு. இதே மாதிரி நீங்களும் உருக்கிக்கோங்க. இந்த பதத்தை வெறுவாயிலேயே சாப்பிடலாம். அப்படி சாப்பிட பிடிக்காதவங்க உப்புமா கிண்டும் போது 1 ஸ்பூன் எடுத்து தூவி விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா காய் ஏதாவது பெரட்டும் போது 1 ஸ்பூன் எடுத்து தூவி விட்டு நீங்கள் கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்றவங்க கீழே போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.